என்னது இன்னும் ஸ்ரீலங்கா கட்லெட் செய்ய தெரியாதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்ப கட்லெட் செய்றதுக்கு உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்து மசிச்சு வச்சாச்சு. சட்டியில வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, அதோட கேரட், லீக்ஸ் எல்லாம் போட்டு, மஞ்சத்தூளும் போட்டு தாளிச்சு கொண்டிருக்கேன். இங்கால மீன் டின்னும் எடுத்தாச்சு. அந்த தாளிச்ச கேரட்ல கொஞ்சம் தூளும் போட்டுறான் எங்களுக்கு உரைப்பு தேவையான. இப்ப அந்த மீன் டின்ன கிளீன் பண்ணி எடுக்கிறேன் இப்ப. அதில் இருக்கிற முள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதையும் சேர்த்து இதுக்குள்ளே போட்டு சட்டியில் போட்டு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கையும் அதுக்குள்ளே போட்டு அப்படியே மசிச்சு எடுத்தால் கட்லெட் செய்ய ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் உருண்டையை குட்டி குட்டியாக பிடிச்சிட்டு கொஞ்சம் மைதா மாவு, 2-3 முட்டை, பால் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி, முக்கியமாக இதுக்கு தேவை ரஸ்க் பவுடர். ரஸ்க் பவுடரையும் கொட்டி அந்த உருண்டையை ஒன்றை முட்டையில் துவச்சி ரஸ்கில் துவச்சி அப்படியே எண்ணெயை கொதிக்க வச்சு எண்ணெயில் உருட்டி எடுத்து போட்டு பொரிச்சா பிறகு கட்லெட் ரெடி. இவர்தான். இப்போ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கும் கட்லெட் செய்ய தெரியுமெண்டு. இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து.